விஷயம் சொல்லு காஞ்சனா. நீ என்னமா சொல்ற? இப்ப அவ நேரா அங்கதான் வருவா. அதுக்காக தான் நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன். இதுக்கப்புறம் அவ அந்த வீட்டுக்கு வந்தானா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தான். எப்ப இவ்வளவு தூரம் அவளை ஒருத்த கடத்துற அளவுக்கு போயிட்டானோ அதுக்கப்புறமா நீங்க அவளை வீட்டு வச்சிருக்க போறீங்களா? இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு தேவையா? ஏன் இவளை விட்டா நமக்கு வேற வேலைக்காரியே கிடைக்க மாட்டாளா? என்னங்க இது? காஞ்சனா இப்படி சொல்றா? அதான் அக்கா தான் தெளிவா சொல்றாங்கல்ல. இன்னும் என்ன? முதல்ல அவளை வீட்டை விட்டு விரட்டினாதான் இந்த வீட்டுக்கு நல்லது. ஆமா, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அது அந்த வேலைக்காரியால காத்துல பறந்துடக்கூடாது. வந்து அவளை அப்படியே வீட்டை விட்டு துரத்தி அவளை முதல்ல தலை முழுங்குங்க. நான் வைக்கிறேன். ஆஹா, நல்ல சான்ஸ். இவ இங்க இருந்தா என்னைக்குமே நமக்கு பிரச்சனை தான். இதை வச்சு இவளை இங்க இருந்து துரத்திட வேண்டியதான். வசமா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கா இந்த வேலைக்காரி. ஏய் மகா, கௌதமியா கள்ள புருஷன்னு சொன்ன, வாடி வா. இந்த பிரச்சனைய வச்சு உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறேன். என்னங்க, ஏன் இந்த மகா இப்படி எல்லாம் பண்றா? அவ என்ன பண்ணா? என்ன எதுன்னு முழுசா தெரியாம உடனே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. மகா வரட்டும், பேசிக்கலாம். அப்பா, இனிமே அந்த வேலைக்காரியால அந்த வீட்டுக்கு போக முடியாது. பெரிய தொல்லை விட்டுச்சு. ஏய் நில்லடி, எங்க போற? நான் உடனே திவ்யாக்காவை பார்க்கணும், ரொம்ப அவசரம். நான் இங்க ஒருத்தி நின்னுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ள போற? கோல வச்ச உனக்கு கொன்னுடுவேன். இப்பதான் என் பொண்ணு உருப்படியா ஒரு முடிவு எடுத்திருக்கா, அது பொறுக்கல அவனுக்கு. உடனே அவளை பாக்கணும்னு வந்து நிக்கிற. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, இனிமே அவ உன் முகத்துல முடிக்க மாட்டான். இனிமே நீ இந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாத. போதுமா, உன்னால நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. இல்ல, நான் அக்காவை பார்க்காம போக மாட்டேன். அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவங்க என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அவ தப்பாலாம் ஒண்ணு நினைக்கல. இப்பதான் உன்னை பத்தி சரியா புரிஞ்சிட்டு இருக்கான். நான் எவ்வளவோ அவகிட்ட எடுத்து சொன்னேன். அப்பெல்லாம் எங்க அவளுக்கு மண்டையில ஏறிச்சு. ஆனா இப்போ அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அவளே சொல்லிட்டா. இல்ல இல்ல, நான் அவங்கள பார்த்து எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைப்பேன். என்ன விடுங்க. இருடி, போகாத போகாதன்னு சொல்ற, என்ன மாரி உள்ள வேற போக பாக்குற? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு தடவை திவ்யாக்காவை பார்த்து பேசிட்டு போயிடுறேன். முடியாது, உன் மேல செம்ம கோபத்துல இருக்கா. நீ வந்தா உள்ள விடக்கூடாதுன்னு அவளே தான் சொல்லியிருக்கா. ஒரே ஒரு தடவை அவங்க என் கூட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டா நான் போயிடுறேன், ப்ளீஸ். ஏய், சும்மா நடிக்காதடி. இனிமே உன் நடிப்பெல்லாம் வச்சு ஏன் பொண்ணை ஏமாத்த முடியாது. நீ யாருங்கிறத அவ நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அவர் ஒரு நிர்பந்தத்தாலதான்க்கா என் கழுத்துல தாலி கட்டினாரு. ஆமாக்கா, அவரா ஆசைப்பட்டெல்லாம் எனக்கு தாலி கட்டல. என் மாமா கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும்னு எல்லாரும் சொன்னதுனால அவரு தாலி கட்ட சம்மதிச்சாருக்கா. அவரு ரொம்ப நல்லவருக்கா. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. இனி அவர் கூட தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்தது. அவரு இன்னொரு பொண்ண ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது தெரியாம
எல்லாரும் சேர்ந்து அவரை கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி அவர் வாழ்க்கையில குறுக்கிட கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன்க்கா. அவருக்கு பிடிச்ச பொண்ணோடயே அவரு வாழ்றதாங்கா சரி. அப்பவே அவர்கிட்ட இருந்து நான் விலகிட்டேன்க்கா. இதுதான்க்கா நடந்தது. அண்ணா மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னத என் மாமாவால ஜீர்ணிச்சுக்க முடியல. தன் கண் முன்னாடியே இன்னொரு பையன் என் கழுத்துல தாலி கட்டினத அவரால ஏத்துக்கவே முடியல. அன்னையில இருந்து எங்க மாமா என் கழுத்துல இருக்கிற தாலிய பிச்சு எரிஞ்சிட்டு அவரு கையால தாலி கட்டியே ஆகணும்னு ஒரு பிடிவாதத்துல இருக்காருக்கா. அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் பண்றாரு. அதனாலதான் என்ன கடத்திட்டும் போனாரு. நல்ல வேலை நீங்களும் இவரும் தான்க்கா என்ன காப்பாத்துனீங்க. இதுவரை நான் சொன்னதுல எந்த பொய்யும் இல்லக்கா. நான் சொன்னது எல்லாமே நிஜம்க்கா. என்ன நம்புங்கக்கா.